நீங்கள் தான் எங்களுடைய தங்கங்கள். ஏன்னா தங்கம்னோட வேறு தங்கம் நினைவு வரும்னு நினைக்கிறேன். காரணம் செல்லக்கூடிய அந்த பாலம் வந்து புதிதாக வந்து புனரமைப்பு செய்யப்படுது. 2021ஆம் ஆண்டு 9 லட்சமாக இருந்த இந்த சுற்றுலாத்துறையின் வருமானம் 2024ஆம் ஆண்டு 97 லட்சத்தை எட்டியிருக்கின்ற ஒரு பல ஆண்டுகளாக இந்த வீதிகள் வந்து புனரமைக்கப்படவில்லை என்று கடற்கரைக்கு நடந்து செல்வதற்குரிய இந்த வீதி வந்து போட்டப்பட்டிருக்குது. அதில் விசேடமாக நாங்கள் பார்க்கணும் கேட்ட காரைநகரில் இருக்கின்ற முதல்ல உள்ளக வீதிகள் அனைத்தையும். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் காரைநகர். காரைநகரில் இருக்கக்கூடிய கசூர்னா பீச் நீங்கள் பின்னுக்கு பார்க்கக்கூடியமா இருக்கும். கசூர்னா பீச்சில் அது போகிறதுக்குரிய அந்த பாதையில் நிற்கிறோம். இன்றைய தினம் இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, இந்த பீச்சை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேம்படுத்தி அதை வந்து சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒழுங்கமைச்சிருக்கணும். வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா பிரதேசங்களை பொறுத்தவரையில் இந்த கசூர்னா பீச்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேம்படுத்தலை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைய தினம் இங்கே பார்த்தீங்கன்னா உலக வங்கி மற்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த அனுசரணையில் பார்த்தீங்கன்னா சில மேம்பாடுகளை செய்திருக்கிறோம். அதை வந்து திறந்து வைப்பதற்கு இல்லாட்டி அதை வந்து மக்களிடம் ஒப்படைக்கிறதுக்காக வேண்டி இன்றைய தினம் கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தர இருக்கிறார். வருகை வைபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த மேம்படுத்தப்பட்ட அந்த இடங்களை வந்து மக்களோட பாவனைக்காக வேண்டி வந்து விடுறதுக்காண்டி இருக்கார். நாங்களும் போய் பார்க்கலாம் இன்றைய தினம் இங்கே என்ன செய்திருக்கிறோம், என்ன புதுசாக அமைத்திருக்கிறோம், அப்படி என்ன மேம்பாடுகள் இங்கே நடந்திருக்குது என்பது தொடர்பாக நாங்கள் சென்று பார்க்கலாம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடியது காரைநகர் பாலம். இந்த வீதி பார்த்தீங்கன்னா தற்பொழுது புனரமைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காப்பீட் வீதியாக இருந்த வீதி பார்த்தீங்கன்னா தற்பொழுது சிதைவடைந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்த வீதி வந்து தற்பொழுது புதுப்பொழிவு பெற்றிருக்கிறது. புதிதாக காப்பீட்டுகள் போடப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீதிகளை புனரமைப்பு செய்திருந்தாலும் கூட காரைநகருடைய உள்வீதி, அதாவது நாங்கள் இப்பொழுது கசூர்னா பீச்சுக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த வீதி பகுதிகள் பார்த்தீங்கன்னா இப்பவும் சிதைவடைந்த நிலையில் தான் இருக்குது. பல ஆண்டுகளாக இந்த வீதி புனரமைக்கப்படவில்லை என்று இந்த ஊர் மக்கள் வந்து பல விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் கூட இதற்கு ஒரு காணொலி கூட பதிவிட்டிருந்து இந்த வீதியை வந்து புனரமைப்பு செய்வது தொடர்பாக நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும். அந்த காரைநகர் பீச்சுக்கு செல்லக்கூடிய அந்த கடற்கரைக்கு செல்லக்கூடிய அந்த பகுதி, அந்த வீதி பார்த்து இந்த நிலைமையில் இருக்குதுன்றதை நீங்கள் கண்ணோட பார்க்கக்கூடியமா இருக்கும். ஆனாலும் இந்த வீதி உள்ளே இருக்கக்கூடிய இந்த வீதி பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இந்த நிலைமையில் தான் இருக்கின்றது. மழை காலத்தில் இன்னும் மோசமான நிலை. தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம் காரைநகர் கடற்கரைக்கு செல்லக்கூடிய அந்த வீதி பார்த்தீங்கன்னா காப்பீட் போடப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வீதி வந்து திருத்தப்படவில்லை, புனரமைக்கப்படவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா காரைநகர் கடற்கரைக்கு, அதாவது கசூர்னா பீச்சுக்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த முன் வாயில் பகுதியில் நிற்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா புதிதாக மேலே ஒரு பெரிய பேனர் ஒன்று வச்சிருக்கிறோம். கசூர்னா சுற்றுலா மையம் காரைநகர் பிரதேச சபை என்று தமிழ், ஆங்கிலம், சிங்களம் ஆகிய 3 மொழிகளில் பார்த்தீங்கன்னா இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்பாடு எல்லாமே ஆயத்தமாக இருக்குது. மாவிள தோரணங்கள் கூட கட்டப்பட்டிருக்குது. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் வருகை வந்து கொண்டிருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா வரவேற்பு நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெற்று தீபங்கள் ஏற்றப்பட்டு இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுகள் வந்து திரைநீக்கம் செய்யப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதேச சபை காரைநகர் உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி உதவியுடன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த செயற்பாடு தொடர்பாக அந்த கல்வெட்டிலே பதியப்பட்டிருக்குன்னா அதோட பார்த்தீங்கன்னா திட்டமிடல் மற்றும் ஒழுங்கமைப்பு திரு விஜயேஸ்வரன், அதோட பார்த்தீங்கன்னா இங்கே திறந்து வைத்த அமைச்சர் உட்பட்ட அவர்களுடைய பெயர் விவரங்கள் அந்த இடத்திலே பதியப்பட்டிருக்கின்றன பார்க்கக்கூடிய இருந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே புதிதாக புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீதி பகுதிகள் வந்து தற்பொழுது
தற்பொழுது திறந்து வைக்கப்படுகின்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெறுகின்றன. கீழே நீங்கள் பார்க்கக்கூடிய பகுதிகள் வந்து முன்னர் வந்து மணலாக காணப்பட்ட அந்த பகுதிகள் தற்பொழுது பார்த்தீங்கன்னா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றன. முன்னர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படியான வீதி வந்து போடப்பட்டிருக்கவில்லை. இந்த கல்லுகள் எல்லாம் போட்டு இப்போ ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது நடந்து செல்வதற்குரிய இலகுவான முறையில். முதல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் மண் தான் இருந்தது. அப்படியே கடற்கரைக்கு நடந்து செல்வதற்குரிய இந்த வீதி வந்து போடப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு மலசல கூடம், அது டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது பார்த்தீங்கன்னா கட்டணம் செலுத்தப்பட்டு நாங்கள் அந்த இடத்துல வந்து குளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நன்னீர் குளியல், கட்டணம் செலுத்தப்பட்ட குளியல், அதோட பார்த்தீங்கன்னா கழிவறை வசதிகளும் அந்த இடத்துல இருக்கின்றன. அவை வந்து தற்பொழுது அழகான முறையில் இந்த இடத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை வந்து தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டு அமைச்சர் பார்வையிடுவதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே போன்றே அருகிலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று காணப்படுகின்றது. அதுவும் வந்து கட்டண நன்னீர் குளியலறை என்ற அதிலே பெயர் போடப்பட்டிருக்கின்றது. அது வந்து கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். அந்த நன்னீரிலே குளிப்பதற்குரிய சிறுதொகை கட்டணம் வந்து இங்கே செலுத்தப்பட வேண்டும். செலுத்த பின்னர் அதை பாவிக்க முடியக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திறந்து வைக்கப்படுகின்றது. இப்போ போகக்கூடிய இந்த வீதி கூட பார்த்தீங்கன்னா இப்பொழுது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீதி தான் முன்னர் மணல் பிரதேசமாக இருந்த இந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. போகிறதுக்கு நடந்து செல்வதற்கு இலகுவான முறையில் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு வீதிகள். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு கடைகள் கூட இருக்குது. அம்மாச்சி உணவகம் கூட இதுக்கு உள்ளுக்கு இருக்குது உண்டு. கார்நகர் பிரதேச சபை இலங்கையில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே மிகவும் வறிய ஒரு பிரதேச சபை. இந்த சபையினுடைய வருமானங்கள் என்ற ரீதியில் ஆதன வரி, இந்த சுற்றுலா மையத்திலிருந்து கிடைக்கின்ற வருமானம், நீர்வளங்கள் சேவையிலே இருந்து கிடைக்கிற வருமானங்கள், இந்த திண்மக் கழிவுகளை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கிற வருமானங்களில் தான் இயங்குது. ஆதன வரி கூட ஒரு சிறிய அளவு தொகைதான் கிடைக்குது. ஏனென்றால் இந்த ஆதன வரிக்குரிய ஆதனங்களின் பெறுமதிகள் 2012-13 ஆண்டுகளில் மதிப்பிடப்பட்ட பெறுமதியை கொண்டுதான் அறவீடு செய்யப்படுகின்றது. அவ்வாறு அறவீடு செய்யப்படுகின்ற ஆதன வரி மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறது. ஆகவே உள்ளூராட்சி மன்றங்களினுடைய நோக்கங்கள் தங்களுடைய வருமானங்களை கொண்டு மக்களினுடைய உட்கட்டுமான வேலைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது. அவ்வாறான ஒரு வருமானத்தை, அதிகரித்த வருமானத்தை கொண்ட ஒரு பிரதேச சபை கார்நகர் பிரதேச சபை இல்லை. அப்போ ஆதன வரி கூட
நாங்கள் அந்த சொற்பளவான பெறுமதியை கூட அறவிட முடியாமல் இருக்குது. ஏனென்று கேட்டால் இந்த காரநகரிலே இருக்கின்ற மக்களினுடைய பெரும்பாலானவர்கள் இலங்கையினுடைய ஏனைய பாகங்களில் இருக்கின்றபடியால், புலம்பெயர் நாடுகளிலே இருக்கின்றபடியால் அந்த ஆதன வரியை உரிய முறையில் அறவீடு செய்ய முடியாத நிலைக்கு இந்த சபை தள்ளப்பட்டிருக்குது. ஆகவே ஏனைய உள்ளூராட்சி மன்றங்கள் போல அல்லாமல் ஆதன வரியிலே மிக குறைந்த வருமானத்தை இது பெற்றுக்கொள்ளுகிறது. இதனால் ஏனைய திட்டங்களில் இருந்தோ இல்லாட்டில் வரிசை அமைச்சுக்களில் இருந்தோதான் நாங்கள் இந்த வருமானத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமையும், அந்த வருமானத்தை கொண்டு இந்த காரநகர் பிரதேசத்தினுடைய உட்கட்டுமான வசதிகளை மேம்படுத்துவதும் எங்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. இதன் அடிப்படையிலே தான் நான் இந்த சபையை பொறுப்பேற்ற 2021ஆம் ஆண்டு இறுதி காலகட்டத்தில் இருந்து இந்த காரநகரிலே இவ்வாறான அபிவிருத்திகளை செய்வதன் மூலம் இந்த பிரதேச சபையினுடைய வருமானத்தை அதிகரிக்கலாம் என்ற நோக்கோடு இந்த சுற்றுலா மையம் ஒவ்வொரு வெளிநாட்டு கருத்திட்டங்கள் வரும்போதும் இந்த சுற்றுலா மையத்தை அபிவிருத்தி செய்வதற்குரிய திட்டங்களைத்தான் நாங்கள் முன்வைத்து அதனுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு முனைந்தோம். அத்தோடு காரநகர் பிரதேசம் ஒரு நீர் பற்றாக்குறை நிலவர பிரதேசம். குடிநீர் மட்டுமல்ல, பாவன நீர் கூட அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு பிரதேசம். ஆகவே கிட்டத்தட்ட 5 தனியார் நிறுவனங்கள் இந்த நீர் விற்பனையில் ஈடுபட்டு வந்த நேரம் இந்த காரநகர் பிரதேச சபை தன்னுடைய நீர் வழங்கல் சேவையை விஸ்தரித்த காரணத்தினால் ஏறத்தாழ அந்த நீர் வளங்களில் இருந்து இன்றைக்கு அந்த 5 தனியார் நிறுவனங்களும் ஒதுங்கக்கூடிய வகையில் பிரதேச சபை தன்னுடைய நீர் வழங்கல் சேவையை மிக வெற்றிகரமாக திருப்திகரமாக மக்கள் விரும்பக்கூடிய அளவில் செய்து வருகிறது. அந்த வகையில் இப்போ 2021ஆம் ஆண்டு 9 லட்சமாக இருந்த இந்த சுற்றுலாத்துறையின் வருமானம் 2022ஆம் ஆண்டு 22 லட்சமாக அதிகரித்து 2023ஆம் ஆண்டு 83 லட்சமாக அதிகரித்து 2024ஆம் ஆண்டு 97 லட்சத்தை எட்டியிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை நான் இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டும். அதே போன்று நீர் வழங்கல் சேவையும் ஏனைய தனியார் நிறுவனங்கள் பிரதேச சபையினுடைய நீர் வழங்கல் சேவையினுடைய தரத்தின் அடிப்படையில் தாங்களே ஒதுக்கி கொண்ட ஒரு நிலைமையும் 2022ஆம் ஆண்டு 3 லட்சமாக இருந்த நீர் வழங்கல் வருமானம் 2023ஆம் ஆண்டு 1,60,00,000 லட்சத்தை தாண்டியது. அதே போன்று 2024ஆம் ஆண்டு 1,75,00,000 லட்சத்தை தாண்டியது இந்த நீர் வழங்கல் வருமானம். இந்த 2 வருமானத்தையும் கொண்டுதான் ஏனைய வருமான மூலங்களிலிருந்து சிறிய அளவாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் பாதீட்டிலே ஒரு வேலை செய்து கொண்டு வந்த பிரதேச சபை நிலைவரான அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல், ஏனென்றா காசு இல்லாதால பணம் இல்லாதால முன்னுரிமை கொடுக்காத பிரதேச சபை இன்றைக்கு 17 நிலைவரான அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி மக்களினுடைய வாழ்வாதார திட்டங்களுக்கு உதவி அளிப்பதுடன் ஒவ்வொரு 6 வட்டாரம் இருக்கின்ற இந்த காரநகர் பிரதேச சபை எல்லைக்குள்ளே ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு வீதியை செய்வதற்கும் இல்லை ஒரு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் இதை விட மேலதிகமாக எங்கே அவசர நிலை தோன்றுகின்றதோ அந்த இடங்களிலே போய் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நிதியை இந்த பிரதேச சபை பெற்றுக்கொண்டதென்றால் அது வியப்பாகத்தான் இருக்குது. ஆகவே இந்த பிரதேச சபையினுடைய இந்த
கஜூர்னா சுற்றுலா மைய இந்த திறப்பு விழா இதன் மூலம் எதிர்காலத்திலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அந்த சுற்றுலா பயணிகளுக்குரிய ஏராளமான வசதிகள் இந்த சுற்றுலா மையத்திலே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. இந்த மண்டபம் கூட ஒவ்வொரு நிகழ்வுக்காக ஒதுக்கப்பட்டு முதலே எங்களுக்கு அந்த விடயங்கள் ஒதுக்கப்பட்டு நாங்கள் அவர்களுக்கு இந்த மண்டபத்தை ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக வழங்குகிறோம். இதை விட நாங்கள் இன்றைக்கு கௌரவ அமைச்சர் ஆலயத்திலிருந்து வைக்கப்பட்ட நன்னீர் குளியல் அறைகள், அதே போன்று கடல் குளியல், கடலிலே உல்லாச படகு சவாரி சேவை, இன்னொரு என்ன கடல் ஊஞ்சல் வசதிகள், வெளியிடத்திலிருந்து வந்து இருக்கிற ஆட்கள் சமைத்து சாப்பிடக்கூடிய வசதிகள், ஏனைய இன்னொரு என்ன வசதிகள் இந்த சுற்றுலா மையத்திலே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறபடியால் சென்ற வருடம் 1,80,000 இருந்த உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை எதிர்வரும் ஆண்டுகளிலே மேலும் அதிகரிக்கும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு இந்த நேரங்களையும் காலங்களையும் கருத்தில் எடுத்து என்னுடைய இந்த சிறிய வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். என்ற முக்கிய பிரமுகர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். அதே போன்று இன்று இந்த கசுரினா பீச்சில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கசுரினா பீச் அழகா இருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எனக்கு இன்றைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு என்ன சொல்றது, திருப்திகரம் இல்லாத ஒரு நிகழ்வு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு இல்லை. ஏண்டா எங்கட பாட்டியில், அதாவது எங்கட அரசாங்கத்தை தீர்மானிச்சிருக்கிறோம், திறப்பு விழாவுக்கு போகிறது, நாடாவை வெட்டுறது, மாலை போடுறது, இதெல்லாம் உங்களோட வேலை இல்லை, அமைச்சர்மாருடைய வேலை இல்லை. அது மக்களே செய்து கொள்ளும். ஏண்டா இந்த கசுரினா பீச்சுக்கு நான் காசு கொடுக்கல? காசு கொடுத்தது யாரு? வேர்ல்ட் பேங்க்ல, ஐரோப்பிய யூனியன். அதனால முதல்ல அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக இங்கே வருகின்ற என்ன வாடிக்கையாளர், டூரிஸ்ட், அவர்கள் வழங்குகின்ற, அதாவது சந்தாபணம், வரிப்பணம், கட்டணங்கள், இதன் மூலமாக கிடைக்கின்ற வைத்துக் கொண்டு தான் நம்ம இது எல்லாத்தையும் செய்யும். அடுத்து ஒட்டுமொத்தத்தில் தேடி பார்த்த வேறு மக்களுடைய வரிப்பணத்தில் தான் இதெல்லாமே நடாத்தப்படும். இப்போ மக்களுடைய வரிப்பணத்தில் நடாத்தப்படுகின்ற, முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து திட்டங்களும் மக்களாலேயே திறந்து வைக்கப்படணுமே தவிர அதற்கு மந்திரிமாறு, எம்பிமாறு, அமைச்சர்மாருன்னா தேவையில்லை. வேற எங்கேயும் நாங்கள் போறதும் இல்லை. இந்த உல்லாச பயணத்துறைக்கு, சுற்றுலாத்துறைக்கு கூடுதலான முன்னுரிமை அளிக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம். அதனால தான் நான் சொன்னேன், கேட்டேன், இந்த கசுரினா பீச்சுக்கு நம்ம அவர் தலைவர் சொன்னார் ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று இருக்குன்ட்டு. மாஸ்டர் பிளான் நாங்கள் நல்ல முறையில் பரிசீலித்து பார்த்து, எதிர்காலத்தில் அப்படி ஒன்று இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு இல்லாட்டி போன இன்னொரு 25 வருஷத்துக்கு பிறகு சரி, எங்களுடைய கனவுலகம் ஒன்று இருக்கணும் தானே. எங்களோட கசுரினா பீச் இப்படி தான் இருக்கும் நாளைக்கு, சரியா? என்ன கசுரினா பீச் மிக அழகானது, நம்மளோட கோல் பேசுகிறது அழகானது, வேறு எங்கே இப்படி கிடைக்காது. வேறு இந்த விஷயம் அந்த ஆசிய நாடுகள், சீனாவை தவிர மற்ற நாடுகள் தேடி பாருங்க. இந்தியாவுக்கு இருக்கிற மெரினா கடற்கரை, மரீனா பீச் போகலுங்க அசிங்கமாக இருக்கும். அவங்க மேலே குத்தம் இல்லை, அது அப்படிதான். நம்மளோட கோல் பேஸ்
ஒரு பேப்பர் துண்டை காண முடியுமா? இல்லை, மாறி இருக்கான். இல்லைங்க, மாறி இருக்கு. அதனால இதை மேலும் மாற்ற வேண்டிய தேவை. அந்த மாற்றமான ஒரு இலங்கையை உருவாக்குகின்ற செயற்பாட்டினை இதுநாள் வரைக்கும் இருந்த அரசியல்வாதிகளால் முன்னெடுக்க முடியாமல் போகும். ஏன்? அவனுக்கு வந்த நிமிஷத்திலிருந்து தாங்களோட பொக்கட்டை நிறைக்கிறது எப்படின்னு தான் பார்த்தானுங்க தவிர, தாங்களோட பிள்ளைகளை போய்ட்டு லண்டனில் கனடாவில் வாழ வைக்கிறது எப்படி, படிப்பிக்கிறது எப்படி, அங்கே வீடு எடுக்கிறது எப்படி, துபாயில் வீடு எடுக்கிறது எப்படி, அங்கே ஹோட்டல் கட்டுறது எப்படி, இப்படி தான் சிந்திச்சாங்களே தவிர எங்களோட நாட்டை முன்னேற்றுவதை பற்றி சிந்திப்பதற்கான நேரம் அவர்களுக்கு இருக்கு. ஆனால் எங்களுடைய நேரமே வேறு எதுவும் இல்லை. நாட்டை பற்றி சிந்திக்கிறத தவிர வேறு எங்களுக்கு சிந்தனை கிடையாது. அது 24 மணி நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, அதற்காகவே நாங்கள் இன்றைக்கு செயற்படுகின்றவர்களாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு அந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் இன்னொரு முக்கியமான வேலை திட்டம் தான் வேறு எதுவும் இல்லை. வறுமை ஒழித்தல், வறுமை ஒழிக்கணும். ஏண்ட வறுமையில் வாடுகின்ற போது உங்களுக்கு தெரியும், வறுமை கூடிய பிரதேசங்களில் தான் கூடுதலான போதைப் பொருள் இல்லையா? ஆமா, அங்க இருக்கின்றவர்கள் தான் கூடுதலான குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். ஆமா, அங்க இருக்கின்றவர்கள் கூடுதலான சிறையில் இருக்கின்றார்கள். ஏன்னு கேட்ட வேறு எதுவும் இல்லை, தாங்களுடைய கல்வி படிப்பை 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் கைவிடப்பட்டவர்கள் கூடுதலாக இருப்போர் வேறு எங்கும் அல்ல, அந்த பின்தங்கிய வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற கிராமங்கள். அப்ப இந்த வறுமைக்கும் போதைப் பொருளுக்கு நேரடியான கனெக்ஷன் இருக்கு. இந்த போதைப் பொருள் ஒழிக்கணுமா? அப்படி அந்த வறுமை ஒழிக்கணும். அப்படி அந்த அனுரத்தோலை சொல்றார், கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும். நிதி பாய்ச்சலை செய்து அவருடைய வீதிகள், அவருடைய குளங்கள், அங்கே இருக்கின்ற ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கே இருக்கின்ற ஸ்கூல்ஸ், அங்கே இருக்கின்ற ஏனைய மக்களுக்கு தேவையான வசதிகள், வாய்ப்புகள் அனைத்தையும் மேலே கட்டி எழுப்புகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுக்கும். அவ்வாறு கட்டி எழுப்புகின்ற போது மக்களுடைய வாழ்க்கை மேலே வருகின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய எண்ணங்களையும் மாற்றம். அந்த எண்ணங்களில் மாற்றம் வருகின்ற போது படிச்சாக்கள் போதைப்பொருள் பாய்க்கிறது குறைவு தானே, ரொம்ப ரொம்ப குறைவா? அப்ப நாளைக்கு அந்த பிள்ளைகளையும் படித்த பிள்ளைகளாக மேலே தூக்க முடியுமா இருந்தா? அப்ப அதனால வேண்டிய இந்த போதைப் பொருளோட எங்க கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம தேடிப்பா. மறுபக்கம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் நம்ம விரும்பாட்டும் போன்ல எல்லா இதையும் பார்க்கலாம். அதில் போன்ல நல்ல விஷயங்களை பார்க்கறது நிறைய விஷயங்கள் இருக்கா, நிறைய படிச்சு கொள்றதுக்கு. ஆனா நம்ம கூடுதலாக என்னத்தை படிச்சிருக்கோம்? நல்ல விஷயங்கள் படிச்சிருந்தா இப்படி இருக்காது. கூடுதலாக கெட்ட விஷயங்களை தான் படிச்சிருக்கோம். ஏன் நம்ம எல்லாம் சொல்றோம், தம்பி இதை பார்க்காது, இது பார்க்காது, மூடி 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 மறைப்பதன் காரணமாக மூடப்பட்டதை திறந்து பார்க்கின்ற ஆவல் நமக்கு ஏற்படுது. எல்லாத்துக்கும் அப்படித்தான். கேட்ட வேறு எதுவும் இல்லை. இன்னைக்கு எல்லா பக்கத்துலையுமே நம்ம இன்றைக்கு அழித்தொழிக்கப்பட்டவர்களாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்குன்ற ஒரு தனித்துவம் இருக்குது. ஏன்னா அந்த தனித்துவத்தை இழந்திருக்கின்ற நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தனித்துவத்தை மேலும் இல்லாது ஒழிக்கின்ற செயற்பாடுகள் தான் முன்னெடுக்கப்படுது. அந்த வகையில் நம்முடைய முன்னாள் அரசியல்வாதிகளும் கூட என்ன எங்களை மேலும் மேலும் சூடேற்றி அவர்கள் அரசியல் ரீதியாக குளிக்காய பார்க்கின்றார்களே தவிர, யுத்தம் முடிஞ்சு 15 வருஷம் 89,000 விதவைகளுக்கான இன்னைக்கு தீர்வு கண்டிருக்கா. 28,000க்கு அதிகமான குழந்தைகள் அனாதை இல்லங்கள் இருக்கிறாங்க, தீர்வு கண்டிருக்கா. 8,000க்கு அதிகமான முதியவர்கள் தாங்களுடைய பிள்ளைகளை இழந்து இன்னைக்கு வீட்டில் முடங்கி போயிருக்கிறாங்க, தீர்வு கண்டிருக்கா. 40% வடக்குல மாத்திரம் 40% இன்னமும் கொட்டிகளை வாழ்கின்றான், தீர்வு கண்டிருக்கா. 160% ஏதோ முறை சார்ந்த விதத்தில் கடன்காரன், தீர்வு இருக்குதா? கடந்த காலில் மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன் வாங்கி எங்கட பெண்கள் கடன் வாங்கி கடனை மீள செலுத்த முடியாததன் காரணமாக கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் வன்னியில் இருக்கு. இதுதான் இன்றைக்கு எங்களுடைய நிலம். இது சொன்ன பிறகு ஒரு சிலருக்கு கசப்பா இருக்கலாம், கசப்பான உண்மை இதுதான். அதனால வேண்டி உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது.
அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த 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 நிகழ்வை நாங்கள் நான் பயன்படுத்தி கொண்டது என்னன்னு கேட்ட வேறு எதுவும் இல்லை. ஒன்று, நாங்கள் உங்களுடைய சேவகர்களை தவிர, மக்கள் சேவகர்களை தவிர உங்களுடைய எஜமான்கள் கிடையாது. ஐயா சாமிச்சவர் போடுறது கௌரவ போடுற கதையெல்லாம் வேண்டாம். அதனால வேண்டி நமது நாட்டை நம்ம எல்லாருமே சேர்ந்து கட்டி எழுப்புவோம். அந்த கட்டி எழுப்புகின்ற பயணத்திற்கு உங்களுடைய ஊர் காரைநகர், அதில் மிகவும் சிறந்த ஒரு இடம் கசுரினா கடற்கரை. அந்த கசுரினா கடற்கரையை நாளைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கான முன்னேற்றத்தை முன்னெடுப்பதற்கும் அதற்கான செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கும் உங்கள் அனைவருக்கும் ஆக்கப்பூர்வமான சக்தி கிடைக்க வேண்டும் கேட்கும். இது நீண்ட நாள் வேலை உண்டு. ஒரு நாள் 2 நாள், ஒரு நாள் 2 நாள் மாத்திரமே இதில் வேலை. இந்த அங்கே அமர்ந்திருக்கிறார் எதிர்கட்சி தவிசார், முன்னாள் தவிசார் பங்களிப்பு செஞ்சிருக்காரா இல்லையா? நாளைக்கும் செய்வார். அதனால வேண்டி இனி வருகின்ற காலங்கள்ங்கிறது அந்த தவிசால் அந்த கட்சிக்காரரு, இந்த தவிசால் இந்த கட்சிக்காரர், அந்த கதை வேணாய். அவர் இவர் எல்லாமே ஒன்று சேர்ந்து, ஏன்டா இனிமேல் 5 வருஷத்துல நாட்டில் இந்த ஆட்சி வேற யாரும் ஆட்சி வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அடுத்த முறை வேற யாரும் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்? நாங்கள் இதே வார்த்தையை நாளைக்கும் இங்கே உங்களோட முகத்தை பார்த்து கொண்டு, உங்களோட கண்களை பார்த்து கொண்டு தைரியமாக பேச முடியும் என்று எங்களோட மனசாட்சி சொல்லுதுங்க. அதனால மக்கள் கூடுதலாக எங்களை அரவணைத்துக் கொள்வார்கள் நம்பிக்கை எங்களுக்கு. என்ற மக்களுங்கிற நாளுக்கு நாளாக முன்னேற்றகரமான சிந்தனை உடையவர்கள் தான். அப்போ அந்த வகையில் உங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி இந்த வருஷம் கொஞ்சம் துரிதப்படுத்துறதுக்கு இருக்கும். சரியா? இப்போ மார்ச் மாதம் வரவு செலவு திட்டம் முடியுது. வரவு செலவு திட்டம் முடிந்த அடுத்த நிமிஷத்தில் இருந்து இந்த வருஷம் ஒதுக்கப்படுகின்ற நிதி, முழுமையான நிதியும் இந்த வருஷமே செலவு செய்து முடிக்க வேண்டும் என நாங்கள் திட்டமிட்டோம். அதில் விசேடமாக நாங்கள் பார்க்கணும்னு கேட்டால், காரைநகரில் இருக்கின்ற முதல்ல உள்ளக வீதிகள் அனைத்தையும் புனரமைக்க முடியுமா இருந்தால் அது நமக்கு கிடைக்கின்ற வெற்றியாக அமையும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால வேண்டி எல்லா பிரதேசங்களுக்கும் இந்த வேலை இருக்குது. காரைநகர் மாத்திரமல்ல, உங்களுடைய டெல்ப் எடுத்துக்கொண்டாலும் சரினா இந்த மாதிரி ஆன வேலைகள், நிறைய வேலைகள் நம்ம செய்கிறதுக்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதை கொண்டு இங்கே வறுமையில் வாடுகின்ற ஆக்களுக்கு ஆசுவாசமாக அதிகரித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, வறுமைக்கு வாடுகின்ற குடும்பங்கள் பாடசாலை பிள்ளைகளுக்கு 6000 ரூபாய் கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். முதியோர் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதே இடத்துல இன்றைக்கி மின்சார கட்டணம் 20% குறைக்கப்பட்டு இருக்கின்றது. இதெல்லாம் மக்களுடைய வாழ்க்கை சுமை குறைந்து கொண்டு வருகின்ற வேலை. அப்போ அதே நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் மரகரிப்பில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஏன்னா அரிசி விலை இன்னமும் குறைக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இன்னமும் அப்படின்னா எல்லாம் மாப்பியாக்காரர்கள் பிடித்து கொண்டிருக்கின்ற வேலைகள் இருக்குது. அதனால் படிப்படியாக இந்த மாப்பியாக்கள் கிட்ட இருந்து ஏன்னா மீட்கின்ற வேலையும் நம்ம செய்யணும். அதனால் அந்த வேலையை நாங்கள் செய்வோம். அது லஞ்ச ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களை நிச்சயமாக அவர்களை நாளைக்கு சட்டத்தின் முன்னால் இருக்கும். சட்டம் அவர்களை சரிவர பார்க்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். என்ற இதனால் வரைக்கும் சட்டங்களை ஓட்ட இருந்தது, சட்டம் அரசியல்வாதிகளுடைய பொக்கெட்டில் இருந்தது. இம்முறை அப்படி அல்ல. சட்டம் சுயாதீனமாக இயங்குவதற்கான வழிமுறைகளை செய்து கொடுக்கின்ற பொழுது அந்த சட்டம் நீதியை நிலைநாட்டும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நிலைநாட்டுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய பணத்தை திருடியவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு சட்டத்தின் மூலமாக தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால வேண்டி நாங்கள் விசேடமாக சொல்லிக் கொள்கிறோம். அதனால வேண்டி நம்ம எல்லாருமே நம்பிக்கையான பயணத்தை நம்ம ஆரம்பித்திருக்கின்றோம். அப்போ அந்த நம்பிக்கையான பயணத்திற்கு நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம். இது எங்களால் மாற்ற முடியாது, தனிநபர்களுடைய சாகசம் காட்ட இயலாது.
அனுரகுமார தோல் சொல்கிற மாதிரி இது வந்து மேஜிக்காரர்கள்ல நாங்கள், ஏன்னா அலாவுதீன் அற்புத விளக்கும் இல்லை நாங்கள், ஏன்னா திறந்துடு ஜீசேன்னு சொன்னோன்னா தங்கம் வெள்ளி எல்லாமே கொட்டுறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதனால வேண்டி நாங்கள் நீங்கள் தான் எங்களுடைய தங்கங்கள். ஏன்னா தங்கம்னோட வேறு தங்கம் உங்களுக்கு நினைவு வரும்னு நினைக்கிறேன். அந்த தங்கம் இல்லை, இது உண்மையிலேயே ஏன்னா 22 கரெக்ட் தங்கம் வந்து நீங்கள் தான் எங்களுடைய தங்கங்கள். ஏன்னா அதனால வேண்டி அந்த தங்கங்களை நம்பித்தான் நாங்கள் இந்த செயற்பாடுகின்றோம். அதனால வேண்டி அந்த செயற்பாட்டுக்கு நீங்கள் எல்லாருமே தோல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, அதற்காக வேண்டி உங்களுக்கெல்லாம் கூடுதலான சக்தியும் வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.